ஒரு உயிர் இப்பொழுது எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த ஏக்கத்தை, அந்த தாகத்தை, அந்த 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 ஆசையை நிறைவு செய்யும் அந்த செயலுக்கு பெயர் தான் ஜீவகாருண்யம் என்பது. இதுதான் ஜீவகாருண்யத்துக்கான டெஃபனிஷன். இந்த ஜீவகாருண்யம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். ஒரு ஏழை, பரம ஏழை, பசிக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை கூட சாப்பிட முடியல. எலும்பு தெரியுது. அவருடைய மனைவி, அவருக்கு 4-5 குழந்தைங்க, எல்லாருக்கும் எலும்பு தோளுமாக இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு கிடைக்கல. அவர்கிட்ட போய்கிட்ட உட்காந்துக்கிட்டு, தம்பி ஞானம்னா என்னன்னு தெரியுமா, முக்தின்னா என்னன்னு தெரியுமா, உனக்கு நான் இது கற்றுக் கொடுக்குறேன், ஆன்மீகத்துனா என்னன்னு தெரியுமான்னு சொன்னோன்னா, அடப்பாவி நான் இப்போ பட்னியில் இருக்கிறேன். அதாவது இந்த 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 டெஃபனிஷனில் சொன்னேன்ல, இப்போ ஒரு உயிர் இப்போ எதுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த ஏழைக்கு போய்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு போட்டு அந்த அந்த பசியை ஆற்றுதல், அதற்கு பேர் ஜீவகாருண்யம். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு இளைஞன் ஆன்மீக சாதகம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஆன்மீக தேடல்கள், எக்கச்சக்கமான கேள்விகள், ஞானத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன்ட்டு போயிட்டு ஒரு தட்டு நிறைய பிரியாணியை கொடுத்து, தம்பி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடு என்று சொல்வது, ஏய் நானே இப்போ ஆன்மீகத்தில் ஒரு குரு கிடப்பாரா அப்படின்றத தேடிட்டு இருக்கிறேன், நீ பிரியாணி கொடுக்குற. அந்த சமயத்தில் அந்த தம்பிக்கிட்ட என்ன தாகத்தில் இருக்கிறாரோ அந்த ஆன்மீக ஞானத்தை தருவதற்கு பேர் ஜீவகாருண்யம். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். ஒரு யானை, மனுஷங்களை பற்றி மட்டும் சொல்லணும், வேறு ஜீவராசிகளை சொல்லுவோமே. ஒரு யானை மதம் பிடித்திருக்கிறது. மதம் பிடித்திருக்கிற அந்த யானை ஒரு பெண் யானையோடு சேர வேண்டும். அந்த சமயத்தில் அந்த யானைக்கிட்ட போயிட்டு இவ்வளோ பெருசாக சோத்துருண்டையை உருட்டி அது வாயில் ஊட்டி விடுவதற்கு பெயர் ஜீவகாருண்யம் அல்ல. அந்த யானையை கொண்டுட்டு போயிட்டு பெண் யானையோடு சேர விடுவதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். இன்னொரு உதாரணம் கூட கடைசியாக சொல்லிடுறேனே. ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டு கிடக்குது. அது கால் உடஞ்சிருக்குது, ரத்தம் கொட்டுது. அந்த சமயத்தில் நாயோட வாயில் போயிட்டு பிஸ்கட் வைக்கிறதோ அதுக்கு பால் கொடுக்குறதோ ஜீவகாருண்யம் ஆகாது. அது ஏங்கிட்டு இருக்குது. கடவுளே என் காலில் அந்த புண்ணை யாராவது குணப்படுத்துவாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கு கட்டு போட்டு அந்த நோயை குணப்படுத்தி விடுவதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். இப்படியாக ஜீவகாருண்யம் செயல்படுகிறது. என்னன்னா, எந்த ஒரு உயிர் அந்த சமயத்தில் ஏக்கத்தில் இருக்குதோ அந்த விஷயத்தை தீர்த்து வைத்தலுக்கு பெயர் ஜீவகாருண்யம். சரி.